இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அருமையான இந்த நேரல ஜெபத்தில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய பலத்த கரம் நம்மத்தில் இருந்து நம்மத்தில் அசைவாடும்படியாக, நம்மத்தில் தேவ ஆவியானுடைய வல்லமை நம்மத்தில் அசைவாடி உலாவும்படியாக, ஆவியானவர் இந்த நாளிலும் பலத்த காரியங்கள் நம்மத்தில் செய்யும்படியாக, ஆவியானுடைய பரிசுத்தமுள்ள கரம் இன்றைக்கும் இந்த நேரல ஜெபத்தில் நம்மத்தில் இறங்கி வந்து பலத்த காரியங்களை செய்யும்படியாக நம்ம எல்லாருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால தேவ பிள்ளைகளை, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் விசுவாசத்திற்குரிய பலனை கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. அதனால எத்தனை தான் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை தான் பாடுகள் இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகமே எனக்கு ஒன்று, அவருடைய பாதம் ஒன்றுமே எனக்கு போதும் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்தை நாடி வரும் பொழுது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டு, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ பிள்ளைகள் இந்த 174வது விசேஷத்து வெள்ளிக்கிழமை ஜெபத்திலேயும் ஆண்டுடைய பாதத்தில் முற்றிலும் நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பாடல் பாடியுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். ஆண்டுடைய வல்லமை பலத்த சத்துவத்தோடு இறங்கி வரப்போகிறது. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் பலத்த காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யட்டும். நன்மை பெற்றவர்கள் இன்னும் நன்மை பெறுவீர்கள். நன்மை பெறாதவர்கள் கண்டிப்பாக நன்மை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த நேரல ஜெபத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி இருக்கிறது. தேவ பிள்ளைகள் யாவரும் பொழுது கண்களை மூடி ஒரு மனதோடு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரல ஜெபத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம் எங்கள் மத்தியிலே இறங்கும்படியாக, உம்முடைய பலத்த வல்லமை எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக ஆண்டவரே நாங்கள் சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே இந்த நேரல ஜெபத்துல தேவாவியனுடைய வல்லமை, தேவாவியனுடைய மகிமை, தேவாவியனுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வருவதாக. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, உம்முடைய சத்தத்தை கேட்கும் பொழுது தேவ வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரணும். இதை கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனாகி கர்த்தர் விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் நடுவில் இன்றைக்கு இறங்கி வருவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு மூடுவதாக. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். அப்பா, இந்த 2025 புதிய வருஷத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வச்சிருக்கிறீங்க. ஜீவனை தந்து பாதுகாத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகள், இன்னும் பார்க்க போகிற பிள்ளைகள், பிரயாணத்துல பார்க்கிற பிள்ளைகள், பல தேசங்களில் பார்க்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் தாம் நம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான வியாதிகளின் வல்லமைகளையும், சகல விதமான போராட்டங்களையும், சகல விதமான பாடுகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இன்றைக்கு நீர் விடுவிக்க போகிறதற்காக நன்றி. விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தினால விடுதலையை சுதந்திரிக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தினால அற்புதமான அடையாளங்களை பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு விரோதமாக எழும்புகிற சகல தடைகளையும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல உடைச்சு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் வருவதாக, எங்கள் மத்தியில வருவதாக. உம்முடைய பிரசனைகள் மத்தியில வந்து எங்களை மூடுவதாக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா உச்சமா 2 பாடல் பாடுவோம். அதற்கு பிறகு கர்த்தர் வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன்.
இந்த பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். எளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதில கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதில கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். அந்த கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர சமூகத்தை விட மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதில கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதில கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர ஒரு சமூகத்தை விட மாட்டேன். தன்னந்தனியா தானிய போல சிங்க கேபியில மாட்டிக்கிட்டேன். நான் தன்னந்தனியா தானிய போல சிங்க கேபியில மாட்டிக்கிட்டேன். அபிஷேகம் உள்ள வாய இப்போ இல்ல சிங்க வாய கட்டிட்டீங்க. அபிஷேகம் உள்ள வாய இப்போ இல்ல சிங்க வாய கட்டிட்டீங்க. அப்பா சிங்க வாய கட்டிட்டீங்க. அப்பா சிங்க வாய கட்டிட்டீங்க. கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதில கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதில கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதில கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதில கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன்.
Praise the Lord. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். பாடல் பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளில கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஒருமனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆமென். நாம் செவியை திறந்து ஆமென். நம்ம செவியை திறந்து ஆண்டுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அந்த வசனமே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எல்லா வாரமும் சொல்றேன். ஆமென். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவதற்கு ஆமென் தயக்கம் அடைய மாட்டேன், சொல்லுவதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. திரும்ப அதை நான் சொல்லுகிறேன் என்றால் கர்த்தருடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துல தான் விடுதலை இருக்கிறது. வசனத்தை எவ்வளவா ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, வசனத்தின்படி நடப்பதற்கு எவ்வளவா நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற யாவரையும், இதை பார்க்கிற யாவரையும் தேவன் தாமே அற்புதமாய் உங்களை விடுவிப்பாராக. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நீங்கள் திரும்பி போகும் பொழுது அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தையை தியானிச்சு ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 41 அதிகாரம் ஆமென் 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இந்த வருஷத்திற்கு என்று பிரதிச்சயமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஏசாயா 41. ஏசாயா chapter 41 verse 8 to 20. ஆமென். இந்த வசனங்களை ஆமென் நீங்க சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, முடியாமல் இருக்கும் பொழுது, கலங்கி இருக்கும் பொழுது, தவிப்போடு இருக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது, வியாதியோடு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது ஒரு 2-3 தடவை ரிப்பீட்டடா நீங்க சத்தத்தை உயர்த்தி நீங்கள் வாசிக்கும் போதே ஒரு பெலன் உங்களுக்குள்ள வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை, நீங்க சோர்ந்து போகிற நேரமெல்லாம் ஆமென் இந்த ஏசாயா 41 8 20 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும், இன்னும் நான் பலப்படணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுவதை உங்க காது அப்படியே உற்று கவனிக்கும். ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அவர் தாங்குகிற தேவனாக கூட இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கமெண்ட் பாக்ஸ்ல ஆமென் போடுங்க. ஆண்டவர் என்னை தாங்குகிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்துல நான் அதிகமாய் ஜெபித்த பொழுது உங்களுக்கு விரோதமாய் ஆமென் 4 விதமான ஆவிகள், ஒவ்வொரு தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய், ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்துவ பிள்ளைக்கு விரோதமாய், கிறிஸ்துவ குடும்பத்துக்கு விரோதமாய், யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை சேவிக்க விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்காக உண்மையாய் ஊழி செய்ய விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் ஆமென் திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்களோ, ஆமென் சத்துருவானவன் இந்த 4 விதமான வல்லமைகளோடு அவன் புறப்பட்டு வருவான். ஏசாயா 41 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் உங்க மேல எழும்புகிற எரிச்சலின் ஆவிகள், 2வது உங்களோடு கூட ஆமென் சோத்திரம் போராடுகிற ஆவிகள், ஆமென் வழக்காடுகிற ஆவிகள், யுத்தம் பண்ணுகிற ஆவிகள், 4 ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும். 4 ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் போராடும். 4 ஆவிகள் இந்த வருஷத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும்படியாக, உங்க சமாதானத்தை கெடுக்கும்படியாக, உங்களை கோபப்படுத்தும்படியாக, உங்களை எரிச்சல் படுத்தும்படியாக, உங்கள் மேல ஆமென் பிசாசானவன் எப்படியாவது உங்களை விழ தள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பயங்கரமாய் போராடுவான். அல்லேலூயா. பயங்கரமான எரிச்சலின் ஆவிகள் உங்க குடும்பத்திலிருந்தே உருவாகும். எரிச்சலின் ஆவிகள் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துல உருவாகும். எரிச்சலின் ஆவிகள் ஆமென் நீங்க இருக்கிற ஆமென் நண்பர்கள் மத்தியில, நீங்கள் போகிற திருச்சபையில, அது மாத்திரமல்ல நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்கள் வளர்ச்சியை பார்த்து, உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்க நன்மையை பார்த்து ஆமென் கொஞ்சம் தான் வளர்ந்திருப்பீங்க. அவர் எரிச்சலின் ஆவி, கண்கள்ல பயங்கரமான எரிச்சலின் ஆவி, பார்வையில எரிச்சலின் ஆவி அவர்களுக்குள்ள இருந்து அந்த எரிச்சலின் ஆவி புறப்பட்டு வரும். குடும்பத்துக்கு உள்ளேயே கணவன் மனைவிக்கு விரோதமாய் எரிச்சல், மனைவி புருஷனுக்கு விரோதமாய் எரிச்சல், எரிச்சலின் ஆவியோடு நின்று நிற்பார்கள். எரிச்சலின் ஆவி அவர்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா எரிந்து எரிந்து பேசுவார்கள், எரிச்சலோடு பேசுவார்கள். ஒரு மனிதனுக்குள்ள எரிச்சலின் ஆவி இருக்கக்கூடாது, அந்த ஆவி அட்டாக் பண்ணிடக்கூடாது. அப்ப 4 ஆவிகள் இந்த வருஷத்துல போராடும். இன்னும் வருகிற நாட்களில் இந்த 4 ஆவிகளை குறித்து தெளிவாய் அடையாளம் கண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 2025 நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் ஆமென் இந்த 4 ஆவிகளும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அதை இயேசுவின் நாமத்துல ஜெயம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா.
2024 இப்படிப்பட்ட ஆவிகளின் போராட்டம் அதிகமாக இருந்தவர்கள் 2025 அதை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணி ஜெயிக்க போகிறோம். நாம் ஜெயிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த 4 ஆவிகளும் உங்களை விட்டு காணாமல் போக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல பிரச்சனை வருகிறதா? உங்க குடும்பத்துல போராட்டம் வருகிறதா? உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் வழக்காடுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறார்களா? உங்கள் மேல எரிச்சலா இருக்கிறார்களா? நீங்க நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் சொன்னபடியே எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், ஆமென், ஊழியத்துக்கு விரோதமாய், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்பி இருக்கிறான் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே உணர்ந்து அறிந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமானது, ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே ஆமென் சொல்லுகிறது செய்யும் வல்லமை உடையது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஏசாயா 41 கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆவிகள் ஆமென் உங்க வாழ்க்கையில எப்படி போராடும் தெரியுமா? கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து யுத்தம் பண்ணும். கடன் பிரச்சனைகளை கொண்டு வரும். பண பிரச்சனைகள், பினான்சியல் ப்ராப்ளம், கடன் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அநேக மனிதர்களை கொண்டு பிசாசு உங்களிடத்தில் போராடுவான், யுத்தம் பண்ண வருவான். பலவிதமான யுத்தங்கள் நேரிடும். வியாதிகள் மூலமா யுத்தங்கள் நேரிடும். ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற காரியத்தை நிமித்தமா யுத்தங்கள் ஏறிடும். பயங்கரமான போராட்டம் இருக்கும். பயங்கரமான போராட்டம் உங்க வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனையும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை ராமே சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள், மனுஷீக ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், இப்படி பலவிதமான ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க வருமானத்துக்கு விரோதமாய், உங்க சரீரத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்க ஊழியத்துக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது எப்படி பிசாசுகளின் தலைவன் கிரியை செய்கிறானோ, அநேக அசுத்த ஆவிகளை ஏவி கிரியை செய்கிறானோ, அதே போல நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்களை உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல வல்லமைகளையும் நிர்மூலம் பண்ணபடியாக, யுத்தம் பண்ணபடியாக, எதிர்த்து ஜெயிக்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது நாம் பலனடைவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே உங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யும் பொழுது, உங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஆவிகள் எழும்பி நின்று போராடும் பொழுது, உங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஆவிகள் வழக்காட எழும்பும் பொழுது, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வழக்கு, எங்க பார்த்தாலும் பாருங்க, கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வழக்குகள் இருக்கிறது, அவ்வளவு வழக்குகள் இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை வழக்கு, கணவனுக்கு மனைவிக்கிடையில டைவர்ஸ்க்காக வழக்கு. எத்தனையோ சகோதரிகள் கண்ணீரோர் இடத்துல ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நில சம்பந்தமான காரியங்களில் வழக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் வழக்கு, வழக்காடுகிற காரியம், வழக்கு போட்டு உங்களை கோர்ட்டுக்கு அங்கே இங்கே இழுக்கிறார்கள், இழுத்தடிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வழக்காடுகிற ஆவிகள் அந்த வருஷத்தை உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்பும் பொழுது, இது எல்லாம் உங்களை தாக்கி உங்களை கீழே விழ தள்ள நினைக்கும், உங்களை கீழே தள்ளிவிட நினைக்கும். உன்னை எப்படியாவது கீழே தள்ளி விட்டுறணும். நீ ஜெபிக்க கூடாது, நீ ஊழியம் செய்யக்கூடாது, நீ பரிசுத்தமா இருக்கக்கூடாது, நீ விடுதலை பெற்றக்கூடாது, நீ கடன் பிரச்சனையில இருக்கணும், நீ கல்யாணம் முடிக்காம எப்படியே வாழ வெட்டியா இருக்கணும், நீ மலடியாகவே இருக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஆவிகள் போராடும். சில நேரங்களில் அசுத்த ஆவிகளை ஏவி விடுவார்கள், அசுத்த ஆவிகளை ஏவி விடுவார்கள். உங்களிடத்துல யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும், பேச விடாது, ஜெபிக்க விடாது, வேதத்தை வாசிக்க விடாது. எப்பொழுது யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும், யுத்தம் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும், எப்பொழுதும் யுத்தம் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும். யுத்தம் பண்ணுகிற ஆவிய ஏவி விடுவார்கள். போர் செய்து கொண்டே இருக்கும். போராடி போராடி மேற்கொள்ளும், மேற்கொள்ள போராடும்.
யுத்தம் பண்ணுவதற்காய் வந்து கொண்டிருக்கும். ஆனா இவ்வளவு ஆவிகள் எழும்பினாலும், இவ்வளவு அசுத்த ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தை பூமியை உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ரெண்டு நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 4 விதமான ஆவிகள் உங்களுக்கு விரோதமா எழும்பும் பொழுது, உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பும் பொழுது, பயப்படாத, கலங்காத, திகையாத. இது யார் சொல்றா? ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை ராமே சொல்றீங்க? அல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த சர்வமுள்ள ஆண்டவர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாருங்க. மனிதர் உங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. உங்க நண்பர்கள் தேவையில்லை, விட்டுட்டு போயிருவாங்க. உறவுகள் உங்களை விட்டுட்டு போயிருவாங்க. எல்லாரும் உங்களை விட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, என்னை விட்டு எல்லாரும் போய்விட்டார்களே, ஐயோ என்னை கைவிட்டு விட்டார்களே, ஐயோ என் புருஷன் என்ன கைவிட்டுட்டான், என் மனைவி என்ன கைவிட்டுட்டான், ஐயோ நான் நம்பி இருந்த என் நண்பன் என்ன கைவிட்டுட்டான், என் உறவுகள் என்னை கைவிட்டுட்டு என்று சொல்லி பலவிதமாய் துக்கத்தோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு நீ போராடி கொண்டிருக்கிறாயா? நீ அழுது கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும் மகளே, என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும் மகனே. இத்தனை வருஷம் உயிரோடு இருப்பது தேவ கிருபை. அம்மா அப்பா இல்ல, ஐயோ எனக்கு அம்மா அப்பா இல்ல, என்னை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாருங்க. யார்கிட்ட பேசுறாரு? எத்தனை ராமன் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் தேவன். I am your God. Hallelujah. நான் உன் தேவன் அப்படிங்கிறாரு, நான் உன் கடவுள், உன் ஆண்டவர் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அந்த கடவுள் என்ன செய்வார்? அவருடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவார், உன்னை தாங்குவார். அப்படின்னா இந்த 4 விதமான ஆவிகள், இந்த 4 விதமான ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி, குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி, வருமானத்துக்கு விரோதமாய் எழும்பி, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்பி, சமாதானத்துக்கு விரோதமாய் எழும்பி, ஆமென், உங்களை எப்படியாவது கீழே தள்ளிவிட போராடும் பொழுது, யுத்தம் பண்ணும் பொழுது, வழக்காடும் பொழுது, எரிச்சலாகும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கூட இருந்து என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால், வெறும் வலது கரம் அல்ல, நீதியின் வலது கரம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, இந்த 4 ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, நீங்கள் நீதியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். நீதிமான் ஒருபோது சோர்ந்து போக கூடாது. ஆபத்து காலத்தில் நீங்க சோர்ந்து போவீர்கள் என்றால் உங்கள் பலன் குறுகிறது. அப்ப ஆண்டவருடைய கரம் நீதியை செய்கிற கரம், நீதியை செய்கிற கரம். நீங்க நன்மை செய்றீங்க, உங்களுக்கு அவர்கள் தீமை செய்கிறார்களா? ஆண்டவருடைய நீதியின் கரம் உங்களை தாங்கி பிடிக்கும். உங்களை நெவர், ஒருபோது தள்ளிவிட முடியாது, ஒருபோது உங்களை தள்ளி விடவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. யுத்தம் பண்ணுவார்கள், போராடுவார்கள், ஆனா உங்களை ஒரு அடி கூட பின்னால தள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய கரம் உங்களை தாங்கி பிடிக்கும். எத்தனை ராமே சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாங்கி பிடிக்கும்.
ஏன்னா உண்மை உங்களிடத்துல இருக்கும் பொழுது, நீதி உங்களிடத்துல இருக்கும் பொழுது, அந்த நீதியின் கரம் உங்களை கீழே விழாதபடிக்கு உங்களை பாதுகாத்து நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எந்த குறையும் பண்ணல, என்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லை, என்கிட்ட எந்த தவறும் இல்லை. ஆனா எனக்கே ஆண்டவரை இவ்வளவு போராட்டம், எனக்கு ஆண்டவரை இவ்வளவு பாடுகள், எனக்கு ஆண்டவரை இவ்வளவு கஷ்டம். கவலைப்படாத, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நீதிமானை சோதித்து அறிகிறார், சோதித்து அறிகிறார். உனக்கு விரோதமா எழும்புகிற இந்த ஆவிகளை ஆமென் மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு பலன் தருவார் நிச்சயமாக. இந்த வசனத்தை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் மகளே, என் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் மகனே, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆமென். வசனம் சொல்லுகிறது, சத்துருவே நீயோ என்னை கீழே விழ தள்ளினாய், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஆதரவாக இருந்தார். நம் பாதம் கல்லில் விடராதபடிக்கு தேவ தூதர்களை கொண்டு கரங்களிலே ஏந்துவார். கீழே விழாதபடிக்கு அவர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். தாங்குகிறதுனா என்ன அர்த்தம்? கீழே விழும் பொழுது பிடித்து காப்பாற்றுவது. அல்லேலூயா. அப்படின்னா நீங்க கீழே விழும்படியான பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள், 4 விதமான ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள். திரும்பவும் சொல்லுகிறேன், எரிச்சலின் ஆவிகள், போராடுகிற ஆவிகள், வழக்காடுகிற ஆவிகள், யுத்தம் பண்ணுகிற ஆவிகள் உங்களை எப்படியாவது கீழே விழ தள்ளுபடியாக உங்களுக்கு விரோதமாய் கிரிகளை செய்யும், உங்களை கீழே தள்ளிவிட வரும். ஆவிக்கிற வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ளிவிட, உங்களை ஆசீர்வாதத்திலிருந்து கீழே தள்ளிவிட, சமாதானத்தை தள்ளிவிட, உங்களுக்குள்ள வியாதியை கொண்டு வந்து உங்களை பலகீனப்படுத்தி படுத்த படுக்கையில போட சத்துரு எழும்புவான், சத்துரு தள்ளிவிட வருவான். ஹல்லேலூயா. ஆளிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாரை கண்டு பயப்படாண்டா, எதை கண்டு நீங்க பயப்படாண்டா. எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எத்தனை போராட்டங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தாங்குகிற தேவன், அவர் தாங்குகிற தேவன். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தாங்கி பிடிக்கும். நீங்க கீழே விழ மாட்டீங்க. உங்களை சத்துரு தள்ளிவிட வரும் பொழுது ஆண்டவருடைய கைவங்களை பிடிக்கும். தேவ பிள்ளையே, நீ விழுந்து போக மாட்டாய். ஆமென். அல்லேலூயா. ஆளிலே சொல்லுங்க. அல்லேலூயா. விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடுப்பார். சில நேரங்களில் விழுந்துருவாங்க. ஐயோ ஆண்டவரே, நான் விழுந்துச்சேனே, ஐயோ எனக்கு போராட்டம் இருக்கிறது, ஐயோ எனக்கு கவலை இருக்குது, ஆண்டவரே என்னை யாரு தூக்கி விடுவார்? கவலைப்படாதுங்க, கர்த்தர் தூக்கி விடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 41:3 சொல்லுகிறது, சாம்ஸ் 41:3, படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிற கர்த்தர் அவனை தாங்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியோடு கிடக்கிறேன், என் பிள்ளை வியாதியோடு கிடக்குது, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க வியாதியோடு இருக்கிறாங்க, ஐயோ நாங்க வியாதியில கிடக்கிறோமே, இந்த வியாதி என்னை விட்டு போகலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், படுக்கையில கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த படுக்கை அப்படி நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் தாங்கும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலை பெற்று எழும்பி நிற்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 37:23-24, சாம்ஸ் 37:23-24 சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய வழிகள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உங்கள் வழிகள் நல்ல வழிகளா இருக்கணும். நீங்க எடுக்கிற காரியம் நல்ல வழிகளா இருக்கணும். நீங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் கரெக்டா இருக்கணும். பாவம் செஞ்சிடக்கூடாது. ஆமென். உங்களுக்கு விரோதமா பிரச்சனைகள் எழும்பும் பொழுது கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்புவான்,
பொறாமப்பட்டு எழும்புவான், எரிச்சல் பட்டு எழும்புவான். அதை கண்டுகிடவே கூடாது. மாறாக நீங்க எதுவுமே ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்குள்ள எரிச்சல் ஆவி இருந்தா உனக்குள்ள சாந்தமுள்ள ஆவி இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற பிசாசு யுத்தம் பண்ணுகிறதா இருந்தா நீங்க முழங்கால் யுத்தம் பண்ணணும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமே. உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் போராடும்படி எழும்புகிறார்களா? நீங்க சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஆமென். என்னுடைய யுத்தம் மாம்சத்தின்படி அல்ல, இரத்தத்தின்படி அல்ல. நான் முழங்கால் நின்று நான் யுத்தம் பண்ணுவேன், நான் போராடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தர் பார்க்கும் பொழுது அதன் மேல் அவன் பிரியமாயிருக்கிறார். அவனை தம்முடைய கையினால் தாங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் தாங்குகிற தேவன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன், என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ விழும் பொழுது பயப்படாத. ஐயோ, பயங்கரமான பிரச்சனைகள் எனக்கு விரோதமா எழும்புகிறதே, ஐயோ நான் விழுந்துருவேனோ, யாவிக்கிற வாழ்க்கை தள்ளாடுகிறது, என் விசுவாசம் தள்ளாடுகிறது, ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, கோபத்திலே இருக்கிறேன், முறுமுறுப்புல இருக்கிறேன். அதெல்லாம் தூர போடுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் ஏன் கூட இருக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன், திகைக்க மாட்டேன். நீர் என்னுடைய தேவன், நீர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணி உம்முடைய நீதியின் வலது கரத்தினால என்னை தாங்குவீங்க. ஆண்டவர் சொல்றாருங்க. ஆண்டவர் சொல்றார், அவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படணும்? அவர் கை உங்க கையை பிடிச்சிருக்கும் போது நீங்க எதுக்கு பயப்படணும்? அவர் கை உங்க கையை பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு எதிர்த்து வருகிற ஆவி எப்படிங்க உங்க பக்கத்துல வர முடியும்? கையை பிடிச்சது வானத்தை பூமியை உண்டு பண்ணின தேவன். எத்தனை ஆமென் சொல்றீங்க? உன் கையை பிடிச்சிருக்கிறது, உன்னை தாங்கி பிடிச்சிருக்கிறது யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? ஏக சக்கராதிபதி, 1000 10,000 சிறந்தவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய சத்தம் இடி முழக்கம் போல சத்தம். அவருடைய வல்லமைக்கு முன்பதாய் நிற்கிறவன் யார்? அவருடைய சத்தத்துக்கு முன்பதாய் நிற்கிறவன் யார்? உன்னை சத்துரு தள்ள வரும் பொழுது, சத்துரு போராடி மேற்கொள்ள வரும் பொழுது நீ பயப்படாத. அவர் வலதுகரம் உன்னை பிடிக்கும். உன்னை குரோதமா எழும்புகிற இந்த ஆவிகள் உன்னை கண்டு ஓட்டம் பிடிக்கும். எப்பா, இவன் கையை ஆண்டு பிடிச்சிருக்கிறாரு, நம்ம தள்ள நினைச்சா தாங்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. எப்பா, அந்த கை தாங்குற கை, இதுக்கு முன்னால நம்ம நிற்க முடியாது, எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் தோல்வின்னு சொல்லி சத்துரு காணாதபடி ஓடி விடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? விசுவாசம் தாங்க, விசுவாசிங்க. 2025 ஆமேன். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த போராட்டங்களை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடன் பிரச்சனையில போராடுகிறாயா? கடன் பிரச்சனை உன்னை வாழ்க்கையில யுத்தத்தை கொண்டு வருகிறதா? ஆண்டவர் சொல்ற, நீ தேடியும் காணாதிருப்பாய். எல்லாம் காணாமல் மறைந்து போகும், மறைந்து போகும். கர்ப்ப தடைகள் மறைந்து போகும், திருமண தடைகள் மறைந்து போகும், சரீர பலகீனங்கள், வியாதிகள், பலவிதமான நோய்கள் மறைந்து போகும். தேடியும் காணாதிருப்பாய். ஸ்கேன் பண்ணி பாருங்க, இருக்காது. முதல்ல இருந்திருக்கும், அதுக்கு பிறகு தேடியும் காணாதிருப்பாய். அற்புதம் நடந்துரும், அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய கை தாங்குகிற கரம், அவர் கை உன்னை தாங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எத்தனை விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், உங்களை ஏமாற்றினாலும், உங்களுக்கு துரோகம் செய்தாலும், உங்களுக்கு வன்மம் செய்தாலும், உங்கள் மேல் எரிச்சலா இருந்தாலும், உங்கள் மேல் வழக்காடுகிறவர்களாய் இருந்தாலும், யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருந்தாலும், போராடுகிறவர்களாய் இருந்தாலும், நீ கலங்காதன்னு கர்த்தர் சொல்றார். உன் மனசை ஸ்ட்ராங் பண்ணு, உன் மனசை திடப்படுத்து. ஆமென். பி ஸ்ட்ராங். அவன சொல்றார்,
நீ திகையாத, கலங்கவே கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். என் நீதியின் கரம் உன்னை தாங்குகிறது. ஆமென். தாங்குகிறது, தாங்குகிறது. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தாங்கி உங்களை தூக்கி நிறுத்துவார். தாங்கி அப்படியே நிற்கிறது அல்ல, தாங்கி தூக்கி நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சத்துரு கூட உங்கள் முகத்துக்கு முன்பதாக நிற்க முடியாதபடிக்கு எல்லாம் காணாமல் போகும்படி பண்ணுவார். அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எதை கண்டு கலங்காதுங்க, எதை கண்டு சோர்ந்து போகாதுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவருடைய கையினால தாங்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரம் உங்களை தாங்கும். 2025 கர்த்தர் உங்களை தாங்குகிற தேவனாக. ஆமென். 3 விதங்களில் கர்த்தர் வெளிப்படுவார். 1, பலப்படுத்துகிற தேவனாக. 2வது, உனக்கு உதவி செய்கிற தேவனாக. 3வது, உங்களை தாங்குகிற தேவனாக. ஐயோ, என்னால் ஆண்டவரே இந்த பாரத்தை தாங்கவே முடியலை அப்பா. என்னால இந்த கவலையை மறக்கவே முடியல. என்னால இந்த இன்சிடென்ட மறக்கவே முடியல. அதை நினைக்கும் போதெல்லாம் உள்ள உடைஞ்சிருது. எனக்கு விரோதமா எழுப்பின காரியம் என் உள்ளத்தை ஆண்டவரே அதிகமா பாரப்படுத்துதுப்பா. அதை நினைக்கும் போதெல்லாம் என் தலை வலிச்சிருது. என்னால தூங்க முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல ஆண்டவரே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த கடன் பிரச்சனையினால தாங்க முடியல, இந்த வியாதியினால தாங்க முடியல ஆண்டவரே, இந்த மலடி என்கிற பட்டத்தினால தாங்க முடியல ஐயா, இந்த கடன் பிரச்சனையில தாங்க முடியல, இவ்வளவு போராட்டத்துல நான் இருக்கிறேன்ப்பா, என்னால தாங்க முடியல என்று சொல்லி கலங்குகிறாயா? ஏசப்பா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னை தாங்குவேன். ஆமென். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன் அப்படிங்கிறார். அவர் உங்களை தாங்குவாருங்க, அவர் உங்களை தாங்குவார். நீங்க தள்ளாடி நடக்கிறீங்களா? கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க தள்ளாடி நடக்கிறீங்களா? கொஞ்சம் போன கீழே விழுந்துருவோன்னு ஒரு என்ன வருதா? அந்த நேரத்துல ஒரு கை உங்க தோல் மேல கை போட்டு, அவருடைய கை உங்க மேல போட்டு, உங்க கைய எடுத்து அவர் தோல் மேல போடும் பொழுது எல்லா பாரமும் குறைஞ்சிரும். உங்களை தூக்கி சுமப்பது போல உணர்வீங்க. ஒரு தாங்குகிற ஒரு கரம் என்னை தேடி வந்திருக்கிறது. Now I can reach the destination. Hallelujah. அதற்கு பிறகு தோணும் நமக்கு, இல்ல இல்ல என்னால இன்னும் தூரம் நடக்க முடியும், இன்னும் என்னால அந்த இடத்துக்கு போக முடியும், நான் கீழே விழ மாட்டேன். Because hallelujah, somebody sustain me. hallelujah. என்னை தாங்குகிறாங்க யாரோ ஒருவர். அது வேற யாரும் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர். கடன் பிரச்சனையில தாங்க முடியலன்னு கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன். அந்த சுமைகளை இறக்குவேன்னு சொல்றார். அந்த சுமைகளை நான் தாங்குவேன். ஆமென். அந்த பிரச்சனையை, என் பிரச்சனையை நான் எடுக்கிறேன், நீ டோன்ட் வரி அப்படிங்கிறார். நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. உன் கடன் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை. ஆமென். நான் அதை மேற்கொண்டு அதுல இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். இனி நீ குழந்தைன்னு கவலைப்படாத, நான் அதை பொறுப்படுங்க. I will sustain you. hallelujah. திருமணம் நடக்கலன்னு கவலைப்படாத, வியாதிகளை நினைச்சு கவலைப்படாத, சத்துருவின் போராட்டத்தில் இருக்கிறையா கவலைப்படாத. ஆண்டுடைய கரமனை பிடிச்சு தூக்கி நிறுத்தும். பயப்படாதுங்க, எதை குறிச்சு பயப்படாதுங்க. ஆண்டவர் உங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். நிறைய பேர் இதை பார்க்கிறவங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தாங்குவேன். I will sustain you. நான் உன்னை தாங்கி நடத்துவேன். எஸ், உங்க பாதை, உங்க பிரயாணம் நடுவில் நின்றுமோன்னு பயப்பட, சீக்கிரத்துல செத்துருவேன்னு பயப்படுறியா? இப்படி போச்சுன்னா செத்துருவேன்னு பயப்படுறியா? கலங்குறியா? நெவர். கலங்காதுங்க, நீங்க சாக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஜீவனை தந்து, கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்து, உங்களை பலப்படுத்தி,
உங்களுக்கு உதவி செய்து அவருடைய கரத்தினால் உங்களை தாங்குவார். நிச்சயம் நடக்குங்க, நிச்சயம் நடக்கும். ஆமை, கர்த்தர் சித்தமானால், தேவ வருகை தாமதமானால் நீங்க அற்புதங்களை பெற்று சாட்சி எனக்கு சொல்லுவீங்க. இது நடக்கும். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது பாஸ்டர், தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. என் தேவன் வாக்குத்தத்தத்தின்படியே உங்க மூலமா பேசினபடியே ஆண்டவனை தாங்கினார். ஹல்லேலூயா. நேற்று ஈயோசேல இருந்து ஒரு அன்பையான ஒரு சகோதரனிடத்துல பேசினார்கள். பாஸ்டர், 6 months பிஃபோர் நீங்க எனக்காக ஜெபிச்சீங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறதா சொல்லி என்னிடத்துல நீங்க ப்ராஃபஸியா நீங்க ஜெபிச்சீங்க. கர்த்தரோட தீர்க்க தரிசனமாய் பேசின காரியம். அதற்கு பிறகு நான் உங்களிடத்துல தொடர்பு கொள்ளல, பேசல. ஆனா 6 மாதம் கழிச்சு நான் இப்ப பேசுறேன். நீங்க சொன்னபடியே கர்த்தனை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு கண்ணீரோடு அந்த 6 மாதத்துக்கு முன் அந்த மகள் இடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டால் தொலைபேசியில ஜெபித்தேன். ஆனா நேற்றோ ஒரு ஆனந்த சந்தோஷம். ஆண்டவர் தாங்குகிறது அந்த மகள் உணர்கிறாள். ஆண்டவர் அந்த மகளை நடத்துகிறது உணர்கிறாள். ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறார் என்பதை உணர்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் உணர்வீர்கள், நீங்களும் உணர்வீர்கள். எஸ், தேவன் உங்களை தாங்குகிறத, அவருடைய கரம் உங்களை தாங்குகிறத, அவருடைய நீதியுள்ள கரம் உங்களை தாங்குகிறத நீங்களும் உணர்வீர்கள், நீங்களும் பார்ப்பீர்கள். உங்க கண்ணு பார்க்கும். நான் ப்ராஃபஸியா சொல்றேன். கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை தாங்குகிறத நீங்க பார்க்க முடியும். ஐயோ, நான் ஒத்தையில நடக்கிறேன், நான் ஒரு மனிதனா நடக்கிறேன், ஒரு மனுஷன் நடக்கிறேன், இந்த பாரத்தை தூக்கி சுமந்து என்னால நடக்க முடியல. ஐயோ, இந்த பாடுகள் என்னால சுமக்க முடியல, இந்த வேதனை என்னால சுமக்க முடியல, இந்த வேதனை என்னால சுகம் முடியல, இந்த கடன் பிரச்சனை என்னால சுமக்க முடியல, இப்படிப்பட்ட பலவிதமான நிந்தனைகளும் அவமானங்களும் என்னால சுமக்க முடியல. ஆண்டவரே, ஐயோ, நான் செத்துருவேனோ, நான் விழுந்துருவேனோ, இனி என்னால ஒரு ஸ்டெப் கூட முன்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும். இப்படி இருக்கிற சிலரிடத்துல கர்த்தர் இப்ப ஜாயின் பண்ண போகிறார். எஸ், நான் தரிசனமா சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாக. ஹல்லேலூயா. அவர் உன்னோடு ஜாயின் பண்ண விரும்புகிறார். எஸ், சத்துரு உன்னை முழுவதும் மேற்கொண்டு கீழே தள்ளி விடுகிற ஒரு சூழல் வரும் பொழுது கர்த்தர் இப்ப உன்னோடு இணைந்து கொள்ள போகிறார். ஆமென். உன்னை தூக்கி பிடிக்க போகிறார், உங்களை தாங்க போகிறார். அதற்கு பிறகு நீங்க டிராவல் பண்ணும்போது தாங்குகிற கரத்தோடு டிராவல் பண்ண போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு தாங்குகிற கரம் இனி உங்களோடு கூட வாக் பண்ண போகிறது. உங்களை வழி நடத்துகிற ஒரு கரம் உங்களோடு கூட வாக் பண்ண போகிறது. உங்களை பலப்படுத்துகிற ஒரு கரம் உங்களோடு கூட வாக் பண்ண போகிறது. எஸ், ஹல்லேலூயா. ஆமென். You will reach the destination by the grace of Jesus Christ. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தாங்குகிற கரத்தினால நீங்க கரடு முரடான பாதைகளை கடக்க போறீங்க. உங்க சோர்வுல இருந்து வெளியே வர போறீங்க. உங்களை தாங்கி பிடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிரிச்சுட்டே சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். எஸ், ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு ஜாயின் பண்ணுகிறார். அவர் என்னை தூக்கி பிடிக்கிறார், அவர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. இனி நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் கரம் என் கூட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை நடத்து. ஆமென். எத்தனை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய கரம் வல்லமையா இறங்கி வர போகிறது. ஆண்டுடைய பலத்த கரம் இறங்கி வருகிறது. அநேகர் விண்ணப்பங்கள் அனுப்பி இருக்கிறீங்க, அநேகர் நேரலையில பாக்குறீங்க, வெளி தேசத்திலிருந்து பாக்குறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். இதை பார்க்கிற அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறத நான் பார்க்கிறேன். உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஐயோ, இந்த பாரத்தை இனி என்னால தாங்க முடியாது, இப்படி பாரம் அதிகமா போச்சு அப்படி நான் செத்துருவேனோ, செத்துருவேனோ, என் பிள்ளைகளை யாரு பாப்பா, ஐயோ நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே ஒரு அடி முன்னால எடுத்து வைக்க எனக்கு என்ன பலம் இல்ல, எனக்கு விரோதமா எவ்வளவு பிரச்சனைகள் போராடுகிறது, வழக்காடுகிறது, யுத்தம் பண்ணுகிறது. பயப்படாத,
பயப்படாத, கர்த்தர் சொன்னபடியே. இப்ப உனக்கு விரோதமாக எழும்புகிற சகல வல்லமைகளை துரத்தி அவர் உன்னை தாங்குகிற தேவனாய் இப்ப உன் பக்கத்துல வருகிறார். உன் பக்கத்துல வருகிறார். உன் பக்கத்துல வருகிறார். உன்னை தாங்குகிற தேவனாக உன் பக்கத்துல வருகிறார். விழுந்து கிடக்கிறவனை தூக்கி எடுக்கிறார். வியாதியில கிடக்கிறவனை தாங்க வருகிறார். சோர்ந்து போய் இருக்கிறவனை தூக்கி எடுக்க வருகிறார். அவருடைய கரமனை லிப்ட் பண்ணும். அவர் கரமனை தாங்கும். அவருடைய வல்லமையின் கரமனை தாங்கும். அவருடைய அபிஷேகத்தின் கரமனை தாங்கும். அவருடைய பலத்தின் கரமனை தாங்கும். அவருடைய மகிமையின் கரமனை தாங்கும். லீமரா ஹந்தடபௌ தியால பாத்தர கலபா. வல்லமை இறங்குது. வல்லமை இறங்குது. அபிஷேக வல்லமை இறங்குது. அக்கினியின் வல்லமை இறங்குது. இயேசுவின் நாமத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்க போகிறது. சகல வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். சகல வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஆமென். சகல விதமான வல்லமையில கர்த்தர் முறியடிக்க போகிறார். இயேசுவின் நாமத்திலே இப்போ ஒரு பலன். இயேசுவின் நாமத்திலே இப்போ ஒரு விடுதலை. ஹalleluya. ரக்கியா அல்லபா ஷங்கலபா ரிமியா கட ஹந்த ரௌதுனமா அபதியா சங்கர் ரபௌத்துன பௌடா தீரபா அல்லூத்திகின மாசிகட ஹந்தட பௌதனரபா. வல்லமை இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். கர்த்தருடைய கரமனை தாங்கும் பொழுது, கர்த்தருடைய கரமனை தூக்கி பிடிக்கும் பொழுது, கர்த்தருடைய கரமனை ஏந்தும் பொழுது தேவ பலனை நீ பெற்றுக்கொள். விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற 4 விதமான ஆவிகளையும் கர்த்தர் இப்ப துரத்துகிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சகல தடையும் உடையுது. சகல தடையும் உடையுது. கர்த்தர் இப்போ ஆமென் ஆமென் தூக்கி எடுக்கிறார். ஆமென். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. அசுத்தாவின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். உன் வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஓ தேங்க் யூ லார்ட். தாங்க முடியாத பாரத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறாரு. ஆமென். தாங்க முடியாத சுமைகளை நடக்க முடியாம, ஐயோ இந்த இவ்வளவு பாரங்கள் ஆண்டவரே, நான் எப்படி நடப்பேன், எப்படி இந்த பிரச்சனையில நான் சுமந்து நான் எப்படி நீ ஓவர் கம் பண்ண போகிறேன் என்று சொல்லி நீ போராடி கொண்டிருக்கிறாய். இப்ப கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து உன்னை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை தாங்குகிறது. Yes, I am with you, don't worry என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Yes, hallelujah, hallelujah, my hand will sustain you என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய கரம் உன்னை தாங்குகிற கரமாய் உன்னை நடத்த போகிறது. ஆண்டவருடைய கரம் உன்னை நடத்த போகிறது. தேவ பிள்ளையே, இப்போ நீ விடுவிக்கப்படுகிறாய். உன் கர்ப்பத்தில் ஒரு வல்லமை இறங்குகிறது. உன் திருமண தடைகள் உடைகிறது. உன் கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு இன்றிலிருந்து கர்த்தர் உன் கூட வந்து டிராவல் பண்ண போகிறார். உன் அழகான பாதையில கொண்டு வர போகிறார். இனி எல்லா விதமான தடைகளும் உடைவதை பாப்பா. உனக்கு விரோதமாக எழும்புகிற போராடுகிற ஆவிகள், உனக்கு விரோதமாக எழும்புகிற வழக்குகள், உனக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தம் பண்ணுகிற ஆவிகள், உனக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், உனக்கு விரோதமாய் இருக்கிற எரிச்சலின் ஆவிகள் இனி உன்னை கண்டு ஓட போகிறது. இனி உன்னை கண்டு விலக போகிறது. நீ காணாமல் உன் கண்களுக்கு எட்டாத தூரத்தில் கர்த்தருடைய கரம் அதை விரட்ட போகிறது. கர்த்தருடைய கரம் அதை ஆமென் ஹalleluya இயேசுவின் நாமத்தினால அதை துரத்த போகிறது. தேவ பிள்ளையை தைரியத்தோடு எழும்பி நட. தைரியத்தோடு எழும்பி பிரகாசி. எழும்பி உன் வல்லமையை தரித்துக்கொள். செபிக்க எழும்பு. வேதத்தை வாசிக்க எழும்பு. ஊழியத்தை செய்ய எழும்பு. ஊழியத்தை செய்ய முடியாதபடி தடை பண்ணி இருக்கிற ஆவிகள், உன்னை கீழே படுக்க வைத்து இருக்கிற ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு போகிறது. தேவனாகிய நீதியுள்ள கரம் இப்பொழுது உன்னை தாங்குகிறது. உன்னை தூக்கி எடுக்கிறது. தேவ பிள்ளையே நீ எழும்பு. காபாபா லாபாபாபா. சகல விதமான வல்லமைகளை இப்ப மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. உன் மேல இறங்கி வருகிறது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமே சோலவை அந்தட ஹதரகதனபௌ சிறுபியா கடகதடரபலபா ரீகனா லாதன மௌஷி ஆக்கபபபபா. வல்லமை வல்லமை வல்லமை. சகல வியாதிகளும் முறியடிக்கப்படுகிறது. சகல வியாதிகளும் தோற்று போகிறது. தேவனுக்கு முன்பதாக அவர் உன்னை தாங்கும் பொழுது இனி உனக்கு முன்னால எந்த வியாதிகளும் நிற்க முடியாது. எந்த கர்ப்ப தடைகளை நிற்க முடியாது. எந்த திருமண தடைகளை நிற்க முடியாது. எந்த சாபங்களை நிற்க முடியாது. சகல விதமான வல்லமைகளை ஒரு முறியடிக்கிற கரம் அவருடைய கரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள். ஒவ்வொரு மேல இறங்குகிறது. இப்பொழுது எரிச்சலின் ஆவியே நீ விட்டு போ. யுத்தம் பண்ணுகிற ஆவியே, போர் செய்கிற ஆவியே, வழக்காடுகிற ஆவியே புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தினால வல்லமை இறங்குவதாக. புருஷனை விட்டு போ. மனைவி விட்டு போ. பிள்ளைகளை விட்டு போ. ரீகபா ரியாந்தரபா.
குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தினால. சமாதானத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், வல்லமையின் தேவன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இப்பொழுது நிரப்புவீராக. Let us flow your presence, Lord. இப்பொழுது ஒவ்வொரு நிரப்போ நல்ல கைகளை தட்டி தேவ வல்லமை மேல இறங்குகிறது, தேவ அபிஷேகம் மேல இறங்குகிறது. இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு வல்லமை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். இந்த 2025ல தேவனாகிய கர்த்தருடைய கரமுனை தாங்குகிறத நீ பார்க்க போகிறாய். விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. ஆமென். தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் உன்னை தாங்கி பிடிக்கிற தேவனாக, உன்னை தாங்குகிற தேவனாக உன்னோடு கூட இப்ப ஜாயின் பண்ணுகிறார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரத்தை கண்டு இனி சத்துரு வர முடியாது. அந்த கரத்தை கண்டு பலகீனங்கள் வர முடியாது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீ விடுதலையை பெறுகிறாய். நீ கரையை கடப்பாய். உன் பிரயாணம் இன்னும் வெகு தூரம். இன்னும் நீ லாங் லைஃப் நீ வாழணும். இது கர்த்தருடைய சித்தம். உன் ஜீவனை எடுக்க முடியாது, ஜீவனை பிடுங்க முடியாது, உன் சமாதானத்தை பிடுங்க முடியாது. அது இப்பொழுது டெம்பரரியா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரமனை தாங்குகிறது இன்றைக்கு. இனி நிரந்தரமான சமாதானம் உனக்கு. உன்னோடு போராடுகிறவர்களை தேடி காணாதிருக்கும்படியாய் கர்த்தர் இந்த 2025ல உன்னை அற்புதமான சாட்சியாய் உன்னை நிறுத்த போவது நிச்சயம். அற்புதமான சாட்சியாய் கர்த்தர் உன்னை நிறுத்த போவது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் உன்னோடு இருக்கிறத அநேகர் பார்க்க போறாங்க. கர்த்தருடைய தாங்குகிற கரம் உன்னோடு இருக்கிறத அநேக மனிதர்கள் பார்க்க போறாங்க. உனக்கு விரோதமாய் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வாதத்தை நடத்துங்க. உம்முடைய பிள்ளைகளை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. சகல விதமான தடைகளை நிர்மூலம் பண்ணுங்க. சகலமான விதமான வியாதிகளும் உடைந்து போகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்துல. சத்துருவின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல உடைந்து போகிறது, உடைந்து போகிறது. தற்கொலை நாவிகள் வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. யுத்தம் பண்ணுகிற ஆவிகள், போராடுகிற ஆவிகள், வழக்காடுகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம், ஆவி, ஆத்மா பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு பாதுகாக்கப்படட்டும். நிலங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வரட்டும். தொழில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தண்ணீர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, சகல விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. கமெண்ட் பாக்ஸ்ல விண்ணப்பத்தை அனுப்பி இருக்கிற எல்லாருடைய விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்யும். விடுதலை கட்டளையிடும். தொடர்ந்து இதை ஆஃப்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களோடு பேசும். அவர்களை பலப்படுத்தும். உம்முடைய நீதியின் வலது கரத்தினால தாங்கும். அடுத்த வாரம் இதே நேரில் ஜெபத்துல சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய பிரசன்ன கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க என்னிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்னோட ஜெபிக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்கிற ஆயத்தமா இருக்கிறேன். God bless you. அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் தேவ கிருபை பிரசன்னம் உங்களோடு என்னோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.